சீசன்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசா தெரியல. ஏன்னா இந்த 2 எபிசோட்ல வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கிற மாரி தெரியல எனக்கு. பட் ஆனா ஒரு சீன்ல பர்ட்டிகுலரா மேக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிருச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண இம்பாக்ட் அந்த சீன்ல அந்த ஒரு டயலாக்ல வந்து எனக்கு ஃபீல் ஆன மாரி ஒரு எமோஷன் எனக்குள்ள. அண்ட் இந்த ஒரு ஃபீலிங் எனக்கு மட்டும் தானே தெரியல. ஏன்னா சில வெப் சீரிஸை வந்து இதை எதுக்கு நான் ஓடிடியில் பார்க்கணும், இதை வந்து ஏன்டா தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து தோணும் எனக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான். அதே மாதிரி தான் பிரேக்கிங் பேடும். அந்த வரிசையில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸும் ஒன் ஆஃப் த அந்த மாதிரி ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு வெப் சீரிஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப் சீரிஸை நான் தேட்டரில் பார்த்தேன்னா த சோசன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை நான் தேட்டரில் ரீசெண்டாக போய் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இதையுமே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சில வெப் சீரிஸ் பார்க்கும்போது தோணுச்சு. ஃபினாலே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன ஓடிடியில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி எபிசோட வந்து தேட்டரில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் பார்க்க தான் போகிறேன். இதோட தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்